ஹலோ மச்சான், நாளையோட எக்ஸாம் முடியுது. நாளைக்கு ஈவினிங் சர்ச்சுக்கு வரேன். ஷார்ட் ஃபில்மை பற்றி கதைப்போம். என்னடா எக்ஸாம்லாம் ஈஸியா? பரவாயில்ல, பார்த்துக்கலாம். வா, அப்படியே நடந்துக்கிட்டே பேசும். ஓப்பன் பண்ணால் ஒரு வெட்ட வெளி. எங்கேருந்தோ வந்த ஒரு ப்ரைவேட் ஏஜென்ட் தன்னோட வண்டியை பார்க் பண்ணுறாரு. அப்படியே நடந்து வந்து நம்ம கதையோட மெயின் கேரக்டர்கிட்ட தன்னை வர சொன்ன ரீசன் கேட்குறாரு. இவர் பேர் அரவிந்த். இவர் யாருன்னா, மாத்தளை சிட்டியில் இருக்க ஒரு ஃபேமஸான ஒரு கம்பெனியான அர்ஜுன் வெஹிக்கல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்டில் ஒரு பார்ட்னராக இருந்தவர். அங்கேருந்து எம்டியான அர்ஜுனோட ஏற்பட்ட பிரச்சனையால் அந்த கம்பெனியை விட்டு விலகி இப்போ வேறொரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். இவருக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த அர்ஜுனோட கம்பெனியில் இருக்க தன்னோட பர்சனல் டீட்டெயில் இருக்க ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டை இல்லீகலாக எடுக்கத்தான் அந்த ஏஜெண்ட்டை வர சொல்லியிருக்காரு அரவிந்த். அதுக்கு அந்த ஏஜெண்ட் அந்த டாக்குமெண்ட்டை தூக்கணும்னா அவன் ஒருத்தனால தான் முடியும்னு அவன் பேரை சொல்கிறார். அரவிந்த் உடனே அவனை வர வைக்கிறார். கொஞ்சம் நேரம் கழித்து அவனு வர அவன் நம்ம அரவிந்த் கிட்ட தன்னோட பேர் டேவிட்னும் தன்னையும் கூப்பிட்டதுக்கான ரீசனை கேட்குறான். டேவிட் கிட்ட ஃபுல் டீட்டெயில் சொன்னதும் ஆரம்பத்தில் டேவிட் கொஞ்சம் திமிராக பேசுகிறான். டாக்குமெண்ட் மூலமாக கிடைக்கிற பணத்தில் 20% தாரன்னு சொன்னதும் டேவிட் அந்த இடத்த விட்டு போகிறான். இவனுங்க டேவிட்டை செலக்ட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னா, டேவிட் ஃப்ரெண்ட் அருண் இப்போ அந்த கம்பெனியில் தான் எம்ப்ளாயை ஒர்க் பண்ணுறான். பசிக்கிற மாதிரி இருக்கு, சாப்பிட்டு போமா? போடா, எனக்கும் பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. எவ்வளோண்ணே? இரு, நான் கொடுக்குறேன், நீ வை. சரி மச்சான், இப்போ நான் போயிட்டு வரேன். சரி மச்சான், பாய்டா, போயிட்டு வா. ஹலோ, சொல்கிறா மச்சான். ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? இப்போ தான் ஆஃபீஸ்லேருந்து வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போய். என்ன விஷயம்டா? நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஒன்றும் இல்லைடா, இதுக்கு முன்னாடி உங்கள் ஆஃபீஸில் அரவிந்தன் ஒருத்தர் இருந்தார், உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் அந்த ஆஃபீஸை விட்டுட்டு போகும்போது முக்கியமான ஒரு டாக்குமெண்ட்டை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாராம். அதை எப்படியாவது எடுத்துற சொன்னார். சரிடா, இப்போ நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நீ தாண்டா உங்கள் எம்டிக்கு தெரியாமல் அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது எடுத்துடணும். என்னடா சொல்கிற? அதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். அது மூலமாக கிடைக்கிற காசில் 20% தரேனாரு. அதில் உனக்கு 10%, எனக்கு 10%. நம்ம புதுசாக பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ணலாம். நீ வீட்டு வாடகை கூட கட்ட முடியாமல் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தெரியும். இது மூலமாக கிடைக்கிற பணத்தில் நம்ம புது லைஃபே ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிற? சரி மச்சான், என்னால் இதை பண்ண முடியாது. டே நான் சொல்கிறத கேளு. எக்ஸ்கியூஸ் மீ ப்ரோ. சொல்லுங்க பிரதர். 1000க்கு சேஞ்ச் இருக்குமா ப்ரோ? 1000 என்னங்க ப்ரோ?
ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இட்ஸ் ஓகே ப்ரோ. ப்ரோ, இந்த ஏரியாவுக்கு நீங்கள் புதுசா ப்ரோ? ஆமாம் ப்ரோ. ப்ரோ, எனக்கு இங்கே 2-3 நாளைக்கு தங்குற மாதிரி ரெண்டுக்கு ஹவுஸ் இருக்குமா? வீடு இருக்கு ப்ரோ. நீங்கள் என்ன விஷயமா கேட்குறீங்க? அது ஒன்றும் இல்லை ப்ரோ. ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி இங்கே வரேன்னா, ஸோ அது விஷயமா தான் ப்ரோ. ஓ அப்படியா ப்ரோ. உங்களுக்கு ரெண்ட்டுக்கு வீடு தானே வேணும்? நான் இருக்க வீட்டில் ஒரு போர்ஷன் ஃப்ரீயாக தான் இருக்குது ப்ரோ. 2-3 டேஸ் தானே. ரெண்ட்லாம் ஒன்றும் வேணாம் ப்ரோ. நான் ஓனர்கிட்ட பேசிக்கிறேன் ப்ரோ. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்ஸ்லாம் இருக்கட்டும் ப்ரோ. வீடு பக்கத்தில் தான், வாங்க போ. சரி ப்ரோ. பிரதர், ப்ரோ உங்களை தான் ப்ரோ. கொஞ்சம் இருங்க. என்னையா? ஒன்றும் இல்லை ப்ரோ, ஃபோனில் பேலன்ஸ் இல்லை. உங்கள் ஃபோனை தந்தீங்கன்னா ஒரு கால் ஒன்று பண்ணிட்டு தரேன். தேங்க்ஸ் ப்ரோ. யார் ப்ரோ அவனுங்க? தெரியல ப்ரோ. இருங்க ப்ரோ, இந்தாங்க தொடச்சிங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. கொஞ்சம் இருங்க ப்ரோ, கால் பண்ணிக்கிறேன். இவன் உங்களுக்கு தெரியுமா? அவன் என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ. இவனை பார்க்கத்தான் நானே இங்கே வந்தேன். இவன் இப்போ என்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியுமா? அவன் இப்போ அக்குரணியில் பிஸ்னஸ் பண்ணிக்கிருக்கான். இந்தாங்க ப்ரோ, கவனம் போ. ஓகே ப்ரோ. அடிச்சடியில் மயங்கிட்டானுங்க. இவனை கட்டி அந்த ரூமில் போட்டுடலாம். 2 நாள் தானே. ஆனால் எவ்வளோ அடித்து கேட்டாலும் உண்மையை மட்டும் சொல்லக்கூடாது. டைம் வரும்போது அவனுக்கே புரியும். ப்ரோ எப்படி இருக்கு இப்போ எல்லாம் ஓகேவா? சொன்னேன்ல நேற்று ரோட்டில் 2 பேர் போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்கன்னு, அது வருத்தான். நீங்கள் மட்டும் இல்லைன்னா நேற்று என்னை காப்பாற்றிருக்க முடியாது. தேங்க்ஸ் எல்லாம் எதுக்கு ப்ரோ? அதெல்லாம் எங்கே ப்ரோ போகிறீங்க? வீட்டுக்கா? ஓ ப்ரோ, வீடு இங்கே தான் இருக்குது.
அப்படியா ப்ரோ? நம்ம வீடு இங்கே தான் இருக்குது ப்ரோ, வாங்கப்போம். யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு. யாரவன்? தெரியல ப்ரோ. பார்த்தா நேற்று வந்த மாதிரி தான் இருக்கு. ஹேய், நீ தான் நேற்று வந்த அன்றைக்கி வாங்கினது பார்த்தலையா? ஆமாம், ஃபோனில் யாரு யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? டேய் யாரா நீ? நான் யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நீ தான் அதெல்லாம் பிளான் போட்டு கொடுக்குறியா? இது உனக்கு தேவையில்லாத விஷயம். மரியாதை நீ இதுலேருந்து விளைவிக்க. நீ அவ்வளோ தைரியமான ஆளாக இருந்தா நீயே வந்து தூக்கியிருக்க வேண்டியது தானே? என்ன ஆளெல்லாம் அனுப்பிக்கிட்டு இருக்க? ஓ அப்படியா? இன்னைக்கே வாரேன்டா. உன் கண்ணு முன்னாடி உன் ஃப்ரெண்ட் அடிச்சு எடுத்துக்கிட்டு போகிறேன்டா. பார்க்கலாம். இதுக்கு முதல் பார்த்துருக்கீங்களா? இல்லை ப்ரோ, யாருன்னு தெரியல. இல்லை ப்ரோ, இந்த நிலைமையில் உங்களை தனியாக விட்டு போகல ப்ரோ. நீங்கள் வாங்க, நம்ம போவோம். நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ. இன்றைக்கி உங்களை சேஃபாக பார்த்துக்க வேண்டியது எங்களோட கடமை. இன்னைக்கு நாள் மட்டும் முடியட்டும், நாளைக்கு நடக்கிறத பார்ப்போம். குட் மார்னிங் ப்ரோ. குட் மார்னிங் ப்ரோ. டேவிட் எங்க? உங்கள் ரூமில் தானே ப்ரோ தூங்கிட்டு இருந்தாரு? ஏன் ரூமில் தூங்கினாரா? ஆமாம். டேவிட், டேவிட், ஹலோ. என்னப்பா உன் ஃப்ரெண்ட் எங்கன்னு தெரியலையா? நான் தான் சொன்னேன்ல நேற்று அவனை தூக்கிடுவேன்னு. நேற்று நைட்டு அவனாவே வெளியே வந்து மாட்டிக்கிட்டான். அவன் இப்போ எங்கள் கஸ்டடியில் தான் இருக்கான். ஏய், ஏய் இரு இரு, ஏன் அவசரப்படுற? உனக்கு இதை விட ஒரு ஷாக்கான நியூஸ் ஒன்று சொல்லவா? நீ இந்த ஊருக்கு பிஸ்னஸ் விஷயமா ஒருத்தனை தேடி வந்து தெரியுமா? அவனும் இப்போ எங்ககிட்ட தான் இருக்கான். இப்போ நான் இருக்க லொக்கேஷனை தேடி கண்டுபிடிச்சி உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரையும் வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போ. என்ன ப்ரோ, என்னாச்சு? டேவிட்டை தூக்கிட்டானுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க? அது மட்டும் இல்லை, நான் தேடி வந்த என் ஃப்ரெண்டையும் தூக்கிட்டானுங்க. வேற வழி இல்லை, இறங்கி தேடித்தான் ஆகணும்.